ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றதுல நிறைய டாபிக் பார்த்துருக்கோம். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற டாப்பிக்கில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கூலும் ஃபோர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், காஸ் லா அண்ட் டைவர்ஜென்ஸ் தியரம், இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சார்ஜ் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ் அண்ட் சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் சார்ஜ் பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய இதெல்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ணுறப்போ. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் அதில் 2 டாப்பிக்காக பிரிச்சோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வரும். ஸோ இப்போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய என் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கோம். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய எண்ணில் என்ன இருக்குது அப்படின்றதுனா டை எலக்ட்ரிக் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற 2 டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, டை எலக்ட்ரிக் அப்படின்ற டாபிக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது என்ன பேசிக் கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அப்படின்ற 2 டாபிக் நமக்கு தெரியும். கண்டக்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஏதோ ஒரு ராடு வச்சுக்கோங்க, காப்பர் கம்பி இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஆப்ஜெக்ட் அதனுடைய எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ணிச்சு, கரண்ட்டை பாஸ் பண்ணிச்சு, இல்லை எலக்ட்ரான்ஸ், இப்போதைக்கு நம்ம எலக்ட்ரான்ஸே நம்ம பேசுவோம். எலக்ட்ரான்ஸை ஒரு கண்டக்டர் வழி ஒரு மீடியம் வழியாக போகுது அப்படின்னா அது கண்டக்டர். இன்கேஸ் அந்த மீடியம் வழியாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதை இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்னா, இப்போது நான் இங்கே ஒரு ராட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் சப்ளை தரேன். இந்த ராட் காப்பர் ராடாக இருக்குது அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இங்கே பாசிட்டிவ் மீன்ஸ் இங்கே இது வோல்டேஜ் சோர்ஸு, இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஃபில் ஆகும். இந்த இடத்துல ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பக்கம் இன்னொரு எலக்ட்ரான் நிற்கும். ஓகேங்களா? அந்த எலக்ட்ரான் இங்கே இன் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரான் அவுட் ஆகும். அது என்ன ஆகும்னா இந்த ஹோல்டில் போய் ஃபில் ஆகும். ஸோ அப்படி கண்டினியூஸாக மாறி மாறி ஃபில் ஆகிட்டு எண்டில் எப்படி ஆகிடும்னா இந்த மைனஸில் ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் இது கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஃபீல்ட் லைன்ஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் கண்டக்டர்ஸ். இது கண்டக்டர். ஓகே, நான் அதே மாதிரி ஒரு ராட் வைக்கிறேன். பட் எனக்கு அந்த ராட் வழியாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி பாசிட்டிவ்லேருந்து போயிட்டு நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆகும். அப்படின்னா என்னன்னா அந்த ராட் இன்சுலேட்டர். அந்த ராட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைக்கா, வுட்டு, பிளாஸ்டிக்கு, அந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார், கண்டக்டருக்கு காப்பர், அலுமினியம், காப்பர் வச்சுக்கலாம், அலுமினியம் வச்சுக்கலாம், கோல்டு வச்சுக்கலாம், சில்வர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சில்வர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எக்ஸட்ரா ஹியூமன் பாடி கூட கண்டக்டிங் மெட்டீரியல் தான். ஓகேங்களா? ஸோ அது கூட கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்ஸ்க்கும் டை எலக்ட்ரிக்கலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இன்சுலேட்டர் அப்படின்ற டேர்ம் தான் அந்த டேர்மில் சம் காம்போனன்ட்ஸ், அதாவது சம் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக்காக ஆக்டிவ். பட் டைஎலக்ட்ரிக்காக எல்லா இன்சுலேட்டருமே டைஎலக்ட்ரிக்னு சொல்லிட முடியாது. பட் சம் இன்சுலேட்டர்ஸ் டைஎலக்ட்ரிக்காக ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த மைக்கா, பிளாஸ்டிக், கிளாஸஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வுட்டு வர்றது மைக்கா, பிளாஸ்டிக், கிளாஸ், இதெல்லாம் என்னவா ஆக்ட் ஆகும்னா டைஎலக்ட்ரிக்காக ஆக்ட் ஆகும். ஓகே, டைஎலக்ட்ரிக் அப்படின்ற கான்செப்ட் பார்த்து முன்னாடி கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டரை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி நமக்கு இன்னொரு டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டாபிக் ஒன்றும் இல்லை, டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். டைபோல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு பேர் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் அப்படின்றது ஒரு சார்ஜ், நெகட்டிவ் அப்படின்றது ஒரு சார்ஜ். பேர் ஆஃப் சார்ஜ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ். ஒரு பேர் ஆஃப் சார்ஜஸை நான் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் பிரித்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அதனுடைய நேம்லேயே இருக்குது பார்த்தீங்களா, டை அப்படின்றது டூ போல் மீன்ஸ் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மாலிகுலை H2O எடுத்துக்கோங்க, NaCl எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி டைபோல். H2Oன்றது H + OH மைனஸ், அதே மாதிரி NaCl Na + குளோரின் மைனஸ். ஓகேங்களா? சோடியம் + குளோரின் மைனஸில் வரும். ஸோ H + OH மைனஸ், சோடியம் + குளோரின் மைனஸ். ஸோ இப்படி வரதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே ஒரு பியூர் பாசிட்டிவ் அண்ட் பியூர் நெகட்டிவ் வருது. இது ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா
ஒரு certain distanceல from its center இங்க கிளியரா போறோம் plus q and minus q. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன்னா ஆரிஜின் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மாலிகுலர் ஆரிஜின், அதாவது H2O அப்படின்றது இல்லை NaCl அப்படின்றது இங்கே இருக்குன்னா நான் Na பாசிட்டிவ் இங்கேயும் Cl இங்கேயும் நான் பிரிக்கிறேன். ஸோ இதுதான் அதனுடைய ஆரிஜின். அதனுடைய ஆரிஜின்ல இருந்து சம் டிஸ்டன்ஸில் நான் பிரித்து வைக்கிறேன் இந்த டூ சார்ஜஸ், தட் மீன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸை பிரித்து வைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது A, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது A, இல்லை டின்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ 2D அப்படின்ற டிஸ்டன்ஸில் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், தட் மீன்ஸ் பேர் ஆஃப் சார்ஜஸை நான் செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். இதை தான் வந்து என்னன்னு சொல்லணும்னா டைபோல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த டைபோலுக்கும் நம்ம பார்க்குற டை எலக்ட்ரிக்கும் ஒரு மேஜர் கனெக்டிவிட்டி இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் டைபோல். டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைபோல் மூமெண்ட் அப்படின்றது P அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். P is equal to 2Q into D. ஒன்றும் இல்லை, P is equal to distance between into charges, அதாவது distance between two charges into நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு தான் இந்த டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து நமக்கு நம்மளுடைய கேட் சிலபஸில் இல்லை, பட் இங்கே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த டை எலக்ட்ரிக் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த டை எலக்ட்ரிக் அப்படின்றதுல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறேன், இல்லை ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்ஃபேஸில் நான் வந்து ஒரு நான் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி டைபோல் போட்டுறேன். தட் மீன்ஸ் NaC இந்த சர்ஃபேஸில் எடுத்துகிட்டு NaCயில் வந்து கொட்டி சும்மா போட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு எனக்கு ஒரே அந்நியம்லாம் இருக்குது. ஒரே அந்நியம்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி இருக்குன்னா எந்த விதமான சோர்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? நான் இந்த இது வந்து வெறும் ஒரு செட்டாக எடுத்து வச்சிருக்கேனே தவிர வேற எந்த விதமான சோர்ஸ்லையும் நான் வைக்கல. ஓகே, இதே இந்த செட்டப் அப்படியே வந்து நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெக்டர் குவான்டிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றதுனால இதை வந்து நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த மைனஸ் சார்ஜ் எல்லாம் இந்த சர்ஃபேஸ்க்கு எனக்கு வந்துருக்கு. அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த பக்கம் வந்துருக்கு. ஓகே, உங்களுக்கு இப்போ டவுட் பண்ணலாம், ஏன் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த பக்கம் வராமல் அந்த பக்கமும் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அந்த பக்கம் வராமல் இந்த பக்கமும் போடுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ பாசிட்டிவ்ல ஆரம்பிக்குது அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்கு. ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணுறக்கூடியது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த நெகட்டிவ் இந்த பக்கம் வந்துருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் கம்ப்ளீட் ஆகிறது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணுறது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது வந்து போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜெலாம் ஒரு பக்கமாகவும் நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ஒரு பக்கமாகவும் நமக்கு போயிடாது. இந்த இப்படி ரேண்டமாக இருக்கிறத ஒரு சர்டன் டைரக்ஷனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தனியாக நெகட்டிவ் சார்ஜ் தனியாக நம்ம கொண்டு வரத போலரைசேஷன் சொல்லுவோம். இந்த போலரைசேஷன் வச்சு தான் நம்ம டைஎலக்ட்ரிக் வந்து ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டைஎலக்ட்ரிக் அப்படின்றது அதாவது இது எப்படி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. டைஎலக்ட்ரிக் எப்படி சொல்லலாம், உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்கே ஏதோ ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆட்டம் இருக்கு. நான் இங்கே வோல்டேஜ் கொடுக்குறேன். நான் இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இது வந்து இன்சுலேட்டர் மெட்டீரியலில் ஒரு பார்ட்டு தான். அப்படி இன்சுலேட்டர் தான் வந்து டைஎலக்ட்ரிக் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சம் இன்சுலேட்டர்ஸ், தட் மீன்ஸ் மைக்கா, கிளாஸ், பிளாஸ்டிக்லாம் வந்து டைஎலக்ட்ரிக் ஆக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் மெட்டீரியலே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் மெட்டீரியல் எடுத்து நான் இந்த இடத்துல வச்சிடறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எலக்ட்ரான்
பிளேஸ் ஆகுது 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 2n² அப்படின்ற ஃபார்மில் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வோல்டேஜ் கொடுக்குறேன். வோல்டேஜ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வோல்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 வோல்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து கரண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகல, இதனோட நிற்குது. ஸோ அதனுடைய வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எனக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகலை. ஏன் ஜென்ரேட் ஆகணும்னா, ஒரு ஆட்டம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டமுடைய சென்டரில் இருக்கக்கூடியது நியூட்ரான்ஸ். ஸோ நியூட்ரான் அப்படின்றது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ போத் பாசிட்டிவ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இதில் இருக்கும், அதனுடைய ஆர்பிட்ஸில் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் 2 இருக்கும், அதுக்கு அடுத்ததுல 8 ஃபில் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்ததுல 18 அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு கிளாஸஸ் அந்த மாதிரி ஒரு மைக்கா இல்லை கிளாஸஸ் அப்படின்ற டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் நான் இதில் வச்சேன். அது வந்து நான் வோல்டேஜ் கொடுத்துட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 வோல்ட் கொடுக்குறேன், எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கண்டக்ட் ஆகலை. 2 வோல்ட் கொடுக்குறேன், கண்டக்ட் ஆகலை. ஸோ எனக்கு ஒரு 10 வோல்ட் நான் கொடுக்கும்போது எனக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிளாஸஸ் வந்து என்ன ஆகுதுன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ பண்ணிவிடுது. ஓகேங்களா? நான் இங்கே பொட்டன்ஷியல் அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளோ பொட்டன்ஷியல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கண்டக்டர் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், காப்பர் நான் கண்டக்டர் வச்சுருந்தேன்னா 1 வோல்ட்டுக்கே எலக்ட்ரான்ஸ் சீக்கிரம் போயிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே இன்சுலேட்டர் இன்சுலேட்டர் மீன்ஸ் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வைக்கிறேன். ஸோ 1 வோல்ட் வைக்கிறேன், ரன் ஆகலை. 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நானும் வோல்டேஜ் நிறைய ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் பொட்டன்ஷியல் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு மினிமம் லெவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் ஆகுது. ஓகேங்களா? டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் ஆகி கண்டக்டர் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுதான் வந்து டைஎலக்ட்ரிக்னு சொல்லுவோம். சரி, ஓகே. அதாவது நான் இந்த வோல்டேஜ் கொடுக்குறப்ப தான் எனக்கு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நான் இந்த வோல்டேஜ் அதாவது ஒரு 10 வோல்ட் கொடுத்தா தான் எனக்கு எலக்ட்ரானே மூவ் ஆகுது அப்படின்றது தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. டைஎலக்ட்ரிக் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது பேசிக்காக இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் வச்சு தான் நமக்கு என்ன இருக்குன்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற டேர்ம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டைஎலக்ட்ரிக் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். டைஎலக்ட்ரிக் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் டைபோல்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் பிரித்து வச்சிருக்கோம். அந்த செட்டை வந்து இதுதான் பேர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து வச்சிருக்கிறது. அந்த செட்டை வந்து நான் ரேண்டமாக வச்சு அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு போலரைசேஷன் ஆகிடுது. பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் துணையும் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைஎலக்ட்ரிக் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இதை வச்சு கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ரன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது, கெப்பாசிட்டன்ஸும் டைஎலக்ட்ரிக்கும் என்ன ரிலேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றதுக்கு நான் சில கன்சிடரேஷன் வைக்கிறேன். எப்படின்னா Q1 அண்ட் Q2 அப்படின்ற செட் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் சார்ஜஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். இது கண்டக்டர் 1, இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். அதே மாதிரி கண்டக்டர் 2 நெகட்டிவ்லி சார்ஜ். இது ரெண்டுத்தையுமே ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்னால செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது கண்டக்டர் 2. ஓகே, இது வந்து Q1ன்னு வச்சுக்கிறேன். Q1 Q2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறேன். செட் ஆஃப் சார்ஜஸ்க்கு இது பாசிட்டிவ் செட்டு, இது நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இப்படி செப்பரேட் பண்ணி வச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ஜை நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சதுக்கு எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் தேவைப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சார்ஜர் நான் இங்கேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம், ஒரு பொட்டன்ஷியல் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ நான் நடுவில் எடுத்து மீட்டரில் மெஷர் பண்ணி பார்த்தோம்னா சம் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியும். ஓகேங்களா? கிடைக்கும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணம்னா இங்கே பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்கும், இங்கே நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் வந்து ஒரு ஒயர் வைக்கிறப்ப என்னன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து எனக்கு ஈஸியாக பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? டைஎலக்ட்ரிக் நம்ம முன்னாடி பார்த்ததே தான். அது வந்து என்னன்னா ஒரு பாத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ நான் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது வரையும் ஒரு பாத்து கம்ப்ளீட் ஆகி எனக்கு இங்கே மீட்டரில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வோல்டேஜ் அண்ட் சார்ஜ். சார்ஜையும் வோல்டேஜையும் டிபெண்ட் பண்ணி தான் என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது நான் இங்கேருந்து வோல்டேஜ் கொண்டு அந்த சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு சம் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் W = V =
W by Q. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் எனக்கு வந்து V into Q அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜில் எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணி தான் எது இருக்குன்னா சார்ஜ். ஸோ அந்த பொட்டன்ஷியல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி சார்ஜ். ஓகேங்களா? ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் இது இப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதாவது பாசிட்டிவ்லாம் ஒன் சைடாகவும் நெகட்டிவ்லாம் ஒன் சைடாகவும் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் யார் அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் பாசிட்டிவ் ஒன் சைடாகவும் நெகட்டிவ் ஒன் சைடாகவும் என்னால் ஃபார்ம் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, F is equal to QE அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் சார்ஜ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகிறப்ப எனக்கு வந்து சார்ஜஸ் என்ன ஆகும்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக வச்சுக்கோங்க, சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 இருக்குன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மினிமமாக இருக்கும். இதுவே நான் நிறைய சார்ஜஸ் சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபீல்டு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட், அதாவது சார்ஜஸ் லெவல் அதிகமாகும் போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ V is directly proportional to the Q. ஸோ இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும், C is equal to Q by V. ஓகேங்களா? ஸோ இதுதான் கெப்பாசிட்டன்ஸ். இந்த கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த தான் வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த C அப்படின்றது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். அதாவது ரெண்டு கண்டக்டரை ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலால் நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறோம். அந்த பீரியடில் என்னுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஸோ அதில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ, அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ். யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஃபேரட். ஓகேங்களா? ஃபேரட்னு சொல்லலாம். இதில் மேலே சார்ஜோட யூனிட் வந்து கூலும், வோல்டேஜ் யூனிட் வோல்ட். ஸோ கூலும் வோல்ட் இன்வெர்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே. கெப்பாசிட்டன்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா C is equal to epsilon naught A by D. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து வெறும் ஒரு லைன் மட்டும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதுவே நான் இங்கே ஒரு பிளேட்டாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிளேட்டாக எனக்கு என்ன ஆகிடும், ஒரு சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு அந்த இடத்துல சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ பிளேட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது ரஃப் பண்ணி நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டு, அதே மாதிரி இது நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து பேரலாக இருக்குது. ஸோ இங்கே பாசிட்டிவ் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ்க்கு எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கும். இது ஆஸ் யூஸ்வல் தான் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த ரெண்டு பிளேட்டையும் நான் சர்டைன் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது டிஸ்டன்ஸ் பிட்வீன், இது வந்து A1 A2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் D. அப்போது இது ரெண்டுமே எப்படி இருக்குது, எந்த மீடியம் வழியாக இருக்குது? பிகாஸ் நான் லாஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைஎலக்ட்ரிக் மீடியம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பட் இந்த இடத்துல ஒரு மீடியமே இல்லை. ஒரு மீடியமே அப்படின்னா நம்ம வந்து அதை என்னென்னு இமேஜின் பண்ணிக்கணும்னா ஏர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏர் ஆர் ஃப்ரீ ஃபேஸ்னுடைய மீடியம் என்னென்னா எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டி. என்ன பெர்மிட்டிவிட்டினா ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அதான் எப்சிலான் நாட். எப்சிலானுடைய வேல்யூ 8.85 ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுருக்கேன். இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சர்ஃபேஸ் சார்ஜ். ஓகேங்களா? சர்ஃபேஸ் சார்ஜ்னால என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு தான் மென்ஷன் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி வேரியஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது தட் மீன்ஸ் சர்ஃபேஸில் எனக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சுன்னா என்னுடைய வேல்யூ என்ன, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி டிவைடட் பை 2 × எப்சிலான் நாட். திஸ் இஸ் ஃபார் இந்த ஏரியா ஒன்று. ஓகேங்களா? ஒரு பிளேட் இருக்குது. அதே மாதிரி ரெண்டு பிளேட் இருக்குது. ஸோ ப்ளஸ் செகண்ட் பிளேட் டிவைடட் பை 2 எப்சிலான். இப்போது ரெண்டுமே வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படின்ட்டு நம்ம வந்து ரெண்டுத்தையுமே வந்து இது பண்ணியிருக்காரு, செப்பரேட் பண்ணியிருக்காரு. பிகாஸ்
இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும், அதே மாதிரி இன்சைடில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்துருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து இன்னர் சைக்கிள். இதுவே இந்த பிளேட்டுக்கு அவுட்டர் சைடாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிளேட்டுக்கு அவுட்டர் சைடுன்னு வரப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா, இந்த பக்கத்துக்கு ரோஎஸ் டிவைட் பை 2 மைனஸ் என்னுடைய ஆப்போசிட்டுக்கு ரோஎஸ் டிவைட் பை 2 அப்போ வந்து இந்த பக்கம் அவுட்டர் சைடு இருந்தாலும் சரி, இந்த பக்கம் அவுட்டர் சைடு இருந்தாலும் சரி, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 இருக்கும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபார் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து ரோஎஸ் டிவைட் 2 ரோஎஸ் டிவைட் பை 2 எப்சிலான் நாட். பிகாஸ் டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு ரோஎஸ் டிவைட் பை எப்சிலான் நாட் அப்படின்றது நமக்கு. ஓகே, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு நல்ல ஃபார்முலா. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு Q by ஏங்களா. ஸோ வேர் ஏரியா சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ்ன்றதுனால சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. ஸோ Q by A. ஸோ அந்த Q by A நீங்கள் சப்ஸ்டிட் இஸ் ஈக்குவல் டு Q by A எப்சிலான். ஓகே, இந்த ஈக்குவேஷனை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி நம்ம கொண்டு வரப்போது C is equal to epsilon naught A into D. இதை நான் இங்கே எழுதிக்கிறேன். C is equal to epsilon naught A divided by D. ஸோ எனக்கு இன்னொரு ஃபார்முலா C is equal to Q by Dன்றதும் தெரியும். ஓகே, இப்போ நான் பொட்டன்ஷியலும் அதாவது இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி பொட்டன்ஷியல்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ அந்த பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எனக்கு அந்த பொட்டன்ஷியல் வேல்யூ பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருவோம். E is equal to electrostatic potential V is equal to minus integral of ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஓகேங்களா, E into dr. ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட், எந்த பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட். ஓகேங்களா, எனக்கு வந்து என்ன தெரியும்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து டிக்கு கொண்டு வரும். டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நான் டியில் இருந்து 0க்கு கொண்டு வரேன். அதாவது அந்த டிஸ்டன்ஸை நான் ரொம்ப மினிமைஸ் பண்ணிகிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன இந்த ஃபார்முலா வச்சு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் எனக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு அதிகமாகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நான் வந்து டியிலேருந்து 0க்கு நான் கொண்டு போகணும். ஓகேங்களா, இது எவ்வளோ இப்போ 4 மீட்டர் இருக்குன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து 0 மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. ஓகே, இன்டெக்ரலில் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் A to B அப்படின்னு இருக்கிறத இந்த A into dxன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து integral of B to A மாற்றிக்கலாம் into A into dx. எப்போ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டா. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு மெத்தட், இது வந்து ஒரு ஃபார்ம். ஸோ அதனால் இந்த இன்டெகிரேஷனை லிமிட்டை நான் சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ 0லேருந்து டிகே நான் கொண்டு வரேன், டின்ற டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வரேன்னா இங்கே எனக்கு ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ E இன்ட்டு டிஆர். ஸோ டிஆருக்கு பதிலாக நான் இன்டெகிரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆறுன்ற டைம் வரும். ஆறுன்ற டைம் எப்படி வரும்ன்றது நான் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 0 to D. ஸோ D E into D. V is equal to E into D. ஓகே, எனக்கு ஈயோடைய வேல்யூ தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா தான் இங்கே ஈனுடைய வேல்யூ தெரியும். ஸோ இந்த வேல்யூ கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ V is equal to Q by A epsilon naught into D. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு தேவையானது என்ன, சி, அதாவது கெப்பாசிட்டன்ஸ்னுடைய வேல்யூ தான் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கெப்பாசிட்டன்ஸ் உண்டான ஃபார்முலா ஏதோ இதுலேருந்து கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். Q இந்த எப்சிலான் நாட் ஏடி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது டிவைடில் இருக்குது. இது எப்படி ஆகுதுன்னா A இன்ட்டு எப்சிலான் நாட்டுன்னு ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் எப்சிலான் நாட் இன்ட்டு A டிவைடட் பை டி ஆகும். இந்த டி மல்டிபிள் இருக்குது, இந்த இடத்துல டிவைட் ஆகும். ஈக்குவல் டு என்ன இருக்கும், Q ஆல்ரெடி இங்கே இருக்குது, டிவைடட் பை இது மல்டிபிள் இருக்கிறதுனால A. ஸோ Q by C is equal to Q by D. So capacitance is equal to epsilon naught into A by D. C is equal to epsilon naught into A by D. அப்படின்றது கெப்பாசிட்டன்ஸ். யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் ஆகும். ஸோ எனக்கு இதனோட யூனிட் வந்து ஃபேரட்ல தான் வரும். ஓகேங்களா, யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபேரட்னே நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி. கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1 ஃபேரட், கெப்பாசிட்டரோட யூனிட் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். கெப்பாசிட்டன்ஸ் கூலும் வோல்டினஸ் ஆல்ரெடி ஃபேரட்டாகவும் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபேரட்டை மைக்ரோ ஃபேரட் ஆர் பிகோ ஃபேரட் ஆர் நானோ ஃபேரட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம சம் சால்வ் பண்ணுறப்ப இந்த மைக்ரோ பிகோ அப்படின்றலாம் என்ன, அதாவது மைக்ரோ வந்து 10⁻⁻6, பிகோன்றது 10⁻², நானோன்றது 10⁻⁹. ஓகேங்களா, ஸோ அந்த தட்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேரட். ஓகேங்களா, அதான் வந்து
யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். இதுதான் வந்து கெப்பாசிட்டரை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன். கெப்பாசிட்டன்ஸு அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமானுச்சு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட் அதிகமானுச்சுன்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மியாக அப்படியே வைஸ் வர்சா, டிஸ்டன்ஸ் கம்மியானுச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். ஏரியா அதிகமாகுது, அதாவது இந்த ஏரியா அதிகமானுச்சுன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ், ஏரியா மீன்ஸ் இந்த ரெண்டு சொல்கிறேன் அப்படிங்களா, இந்த ஏரியா அதிகமானுச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி ஏரியா கம்மியானுச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாகும். இல்லை, இது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும்போது. இதுவே இந்த இடத்துல நான் ஒரு மீடியம் வச்சுட்டேன் அப்படின்னா, மீடியம் வச்சா நமக்கு என்ன ஆகிடும், சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட்ன்றதுக்காக எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் நாட் ஏ பை டி9 அவ்வளோ. ஓகேங்களா, இது வந்து ஃபார் மீடியம். ஸோ சிஎம், இது சி. ஓகேங்களா, சி நாட்னு கூட வச்சுக்கோங்க. சி நாட் சிஎம்ன்றது மீடியம். ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்.